3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி மதிப்பீட்டில் 4 வழி உயர்மட்ட பாலம் கட்டப்படுகிறது. இது உலகத்திலேயே மெட்ரோ ரயில் இருக்கிறது பார், இந்த மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு கீழே போகிற போது மேலே பாலம் போகிறது உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி அதே நினைவோடு நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசினுடைய அமைச்சரை போல விளக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்றத்தில் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் திமுக ஆட்சியை புகழ்ந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவு சுருக்கமாக முடித்துக் கொள்ளும்படி அறிவுரை வழங்கியுள்ளார். ஒப்பந்த பணிகளுடைய விதிகளுக்கு உட்பட்டு சாலைகள் எல்லாம் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டது என்பது வரலாறு. பாலங்கள் ஆய்வு செய்வதற்காக, அது உறுதித்தன்மையை கண்டறிவதற்காக பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு என்று ஒன்று தொடங்கப்பட்டது. 22 மாவட்டங்களில் என்னுடைய தலைமையில் கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, இந்த துறைகள்லாம் வைத்து விழிப்புணர்வை உருவாவதற்காக ஏற்பாடு செஞ்சோம். கும்பகோணம், அறந்தாங்கி, கோவில்பட்டு 3 புதிய கோட்டங்களை துவக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா சாலை என்று சொல்லப்படுகிற தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி மதிப்பீட்டில் 4 வழி உயர்மட்ட பாலம் கட்டப்படுகிறது. இது உலகத்திலேயே மெட்ரோ ரயில் இருக்கிறது பார், இந்த மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு கீழே போகிற போது மேலே பாலம் போகிறது உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. இந்த டிசைனை யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாடுடைய நெடுஞ்சாலைத்துறையுடைய பொறியாளர்கள். ஏன்னா நம்ம பொறியாளர் எப்படி திறமையானது நாட்டுக்கு தெரியணும். நம்முடைய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த பொறியாளர்கள் நம்முடைய சென்னையில் இருக்கிற ஐஐடி சென்னை, அதோடு மட்டுமல்ல அதற்கு இன்னொன்று. மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி அதே நினைவோடு நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசினுடைய அமைச்சரை போல விளக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி அதை முடிச்சிடுறேன். நம்ம பெருமை நம்ம பேசி ஆகணுமே. நம்ம இன்ஜினியர்களை பற்றி தானே சொல்கிறேன். நம்ம இன்ஜினியர் தான். அங்கே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.